சாதி மத உணர்ச்சி, பிறகு அளவு கடந்த திரை கவர்ச்சி, தன்னுடைய மொழியை விட அடுத்தவன் மொழி சிறந்தது என்று எண்ணுவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்று எண்ணுவது, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று எண்ணுவது, வெளிநாட்டு பொருள்கள் என்றால் அது தரமாக இருக்கும் என்று நம்பி வாங்குவது, எது ஒன்றும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிற கவர்ச்சி, சர்க்கரையா அது வெள்ளமா இருக்கணும், கோழியா அது வெள்ளையா இருக்கணும், எல்லாமே வெள்ளையா இருக்கணும், பன்னியா அது வெள்ளையா இருக்கணும், எல்லாமே வெள்ளையா இருக்க வேண்டும் என்ற ஒரு கவர்ச்சி, இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த இனத்தை வீழ்த்தியது என்கிறார். இங்கே அரசியல் என்பது, ஆட்சி நிர்வாகம் என்பது சலுகை, போனஸ், இலவசம், மானியம், இது 4 தான். சாதி, மதம், சாராயம், பணம், இது 4 தூண்களின் மீது இந்த அரசியல் கட்டமைக்கப்படுது. இதை தகர்க்காமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் என்பதும் நல்ல ஆட்சி என்பதும் வெறும் வெற்றி சொல்லாகத்தான் இருக்கும் என் உடன் பிறந்தார்களே. இது சாத்தியமா, இது எளிதில் ஆகக்கூடியதா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற கோட்பாடுகளை தகர்த்து பன்னெடுங்காலமாக நிலவி வருகிற இந்த அரசியல் கோட்பாடுகளை தகர்த்து புதிய ஒரு தத்துவத்தை, புதிய ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிற போது இதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அல்லது அருவருப்பார்கள், விமர்சிப்பார்கள், அவதூறை பரப்புவார்கள். இதற்கெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்க முடியாது. ஏனால் உலகில் பல்வேறு மாறுதல்களை உருவாக்கிய ஒவ்வொருவனும் இப்படி ஏசி பேசப்பட்டவன் தான், விமர்சனத்துக்கு ஆட்பட்டப்பட்டவன் தான். அதற்கெல்லாம் பயந்தால் புதிய ஒன்றை முன்வைக்க முடியாது. இத்தனை மாறுதல்கள் இந்த உலகில் நடந்திருக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைப்பதற்கு போர்வரனையும் விட துணிவும் வீரமும் தேவை என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். ஏற்கனவே இருக்கிற இந்த திராவிட கோட்பாடு, இந்த தீய அரசியல் கோட்பாட்டை தகர்த்து புத்தம்புதியாக தூய தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க உங்கள் பிள்ளைகள் கடுமையான ஒரு புரட்சியை மிக ஈடுபாட்டோடு முன்னெடுத்து வருகிறோம். எதிரெதிர் திசையிலே நாங்கள் முன்வைக்கிற அரசியலுக்கும் அவர்கள் முன்னெடுத்து வந்த அரசியலுக்கும் நீண்ட தூர இடைவெளி இருக்கிறது. அவர்கள் ஊழல் லஞ்சத்தின் பக்கம் நிற்பார்கள், நாங்கள் உண்மையின் நேர்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்கிறோம்.